இன்றைக்கி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே சேர்த்து சாப்பிட்ற மாதிரி 10 நிமிஷத்தில் ஒரு கிரேவி செஞ்சுருக்கேன். இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க கிச்சனுக்குள் போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற சமையல் வீடியோ உங்களுக்கு வரும். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் எடுத்து வச்சுட்டேங்க. இதில் வந்து நான் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ஸ்டவ்வை ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. 2 பட்டை 2 கிராம்பு போட்டுக்கோங்க. சீரகம் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்ச உடனே 2 பெரிய வெங்காயம் நல்லா பெருசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அதையும் இதில் போட்டுருவோம். நல்லா வதக்குங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் வச்சு சிம்லே வச்சு வதக்குங்க. சிம்மில் வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டுங்க 1 ஸ்பூன் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். அதையும் 2 நிமிஷம் பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா இஞ்சி பூண்டு வாசனைலாம் போயிடுச்சிங்க, பச்சை வாசனை. இப்போ நான் வந்து 2 தக்காளி நல்லா பெரிய தக்காளியாக எடுத்துக்கிட்டேன், அதையும் நல்லா அரிஞ்சு மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா மிக்சியில் மையாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். இதையும் நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த பச்சை ஸ்மெல் போகணும், தக்காளியோட பச்சை ஸ்மெல், அதே நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதங்கிருச்சுங்க. இப்போ நான் வந்து மஞ்சத்தூள் ஒரு சிட்டிகை போட்டுக்கிறேன். வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். தனியாத்தூள் 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இது கலருக்கு நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க, வேணான்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது நான் கலருக்கோசரம் போட்டுக்கிறேன். காஷ்மீர் சில்லி. இப்போது உப்பு 1/2 ஸ்பூன் நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த பச்சை ஸ்மெல் போட்டோம். இப்போ நல்லா பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சுங்க. இப்போ சிம்லே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. குடமிளகா நான் ஒரு 3 பெரிய குடமிளகா எடுத்து நல்லா இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணிக்கிட்டேன். இதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த காரத்தோடு தக்காளி வெங்காயத்தோடு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. ஏன்னா குடமிளகா ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வேகும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு, பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு மிளகாத்தூள்லாம். இந்த டைமில் கொஞ்சம் குடமிளகாவிலே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் குடமிளகாவிலே கொஞ்சம் தண்ணி விடும், அதனால் பார்த்து அளவாக ஊற்றிப்போம். இது போதும் தண்ணி. இப்போது மூடி போட்டுருவோம். இது கொஞ்ச நேரம் வேகட்டும். கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்குங்க. நானும் நடுவில் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கிட்டேன், நீங்களும் நடுவில் ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து கொத்தமல்லி நல்லா இந்த மாதிரி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், இதையும் நம்ம இப்போது தூவிப்போம். நல்லா வாசனையாக இருக்குங்க. திறந்த உடனே இந்த குடமிளகா ஃப்ளேவரு, நல்லா இந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவர்லாம் நல்லா அப்படியே கமகமன்னு திறந்த உடனே ஃப்ளேவர் சூப்பராக இருக்குதுங்க. இது நீங்கள் வந்து சப்பாத்தி, பூரி, தோசை, இந்த ஃப்ரைட் ரைஸு எல்லா ஐட்டத்துக்கும் சைடிஷ்ஷாக வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். குடமிளகா கிரேவி ரெடி. இந்த சமையல் வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. இந்த சமையல் சமைச்சிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த விருந்தில் பார்ப்போமா.